வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர். உங்களுக்கு ஸ்மார்ட்னாலே தெரியும், அக்ரிகல்ச்சரில் நம்ம ஐஓடி அப்ளிகேஷன்ஸை பயன்படுத்தியிருப்போம். சரி, எங்கெல்லாம் பயன்படுத்தலான்னா ஸ்மார்ட் இரிகேஷனில் பயன்படுத்தலாம், அப்புறம் க்ரீன் ஹவுஸில் பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தி நம்மளுடைய ப்ரொடக்ஷன்ஸை அதிகப்படுத்திக்கலாம், பர்ஃபெக்ட் டைமிங்க்கு மேனேஜ்மெண்ட்லாம் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, முதல்ல ஸ்மார்ட் இரிகேஷன் என்னன்னு பார்த்துக்கலாம். இப்போ ஒரு விவசாயி இருக்கார், அவர் என்ன பண்ணுறாருன்னா வயலில் வேலை செய்கிறாரு. இப்போ அவரால் வயலில் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்க முடியுமா? எப்பயுமே கரெக்ட் டைமுக்கு வந்து தண்ணி பாய்ச்சல் முடியுமா? அதெல்லாம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? இந்த ஸ்மார்ட் இரிகேஷன் மூலிமா என்ன பண்ணலான்னா, இப்போ விவசாயி என்ன பண்ணுறாருன்னா இந்த ஐஓடி அப்ளிகேஷன் இதில் பயன்படுத்தியிருக்காரு. ஸ்மார்ட் இரிகேஷன் வச்சுப்போம். இப்போ முதல்ல என்ன பண்ணோம்னா, இந்த டெக்னாலஜி மண்ணில் ஈரப்பதம் இருக்கான்னு சென்ஸ் பண்ணும். ஓகேங்களா? மாய்ஸ்சர் இருக்கான்னு செக் பண்ணும். அப்படி 30 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணிகிட்டே வருதுன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? இப்படி செக் பண்ணிகிட்டே வரும்பொழுது ஏதாவது ஈரப்பதம் இல்லைன்னா வாட்டர் பம்பை ஓப்பன் பண்ணி விட்டுரும். ஆக்சுவேட்டர் மூலயமா ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் பார்த்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? 20 நிமிஷம் பார்த்துட்டே இருக்கும். அதாவது அந்த சாயில் வந்து மாய்ஸ்சர் ஆகிடுச்சா, ஈரப்பதம் வந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு அதை ஸ்டாப் பண்ணிவிடும். ஓகேங்களா? இதோட நோட்டிஃபிகேஷன் வந்து அந்த விவசாயிக்கும் போகும் ஃபோனில். ஓகேங்களா? தண்ணி இப்போ ஓப்பன் ஆச்சு, இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு, ஈரப்பதம் ஆகிடுச்சுன்னு. ஸோ 30 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நோட்டிஃபிகேஷன் கூட போகலாம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த விவசாயிக்கு போய் சேர்ந்துடும். ஸோ அங்கேருந்து அந்த மொபைல் மூலமாகவே நம்ம என்ன பண்ணலான்னா அந்த மண் வந்து ஈரப்பதமுள்ள இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஸ்மார்ட் இரிகேஷன் இன் ஐஓடி. ஓகேங்களா? ஸோ ஸ்மார்ட் இரிகேஷன் இன் ஐஓடி அதோட டெஃபினேஷன் பார்க்கலாம். இது வந்து ஒரு ஃபார்மிங் டெக்னிக். இந்த டெக்னிக் நம்ம என்ன பண்ணோம்னா வாட்டரை சப்ளை பண்ணும். யாருக்கு? கிராப்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக. எதை பயன்படுத்தி? ஐஓடி அப்ளிகேஷன் டெக்னாலஜியை பயன்படுத்தி. இது என்னெல்லாம் யூஸ் பண்ணோம்? சென்சாரை பயன்படுத்திக்கோ, கண்ட்ரோலர் பயன்படுத்திக்கோ, அப்புறம் இன்டர்நெட்டை பயன்படுத்திக்கோ. ஸோ என்ன பண்ணுன்னா பிளான்ஸ் சரியான நேரத்தில் சரியான தண்ணி கிடைக்குதா, அதுதான் இதோட வேல்யூ. ஸோ டு மேக் ஷுவர் பிளான்ஸ் கெட் த ரைட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் அட் a ரைட் டைம் வித்தவுட் ஹியூமன் எஃபர்ட். இதில் மனுஷங்களுடைய தலையீடு இருக்காது. ஓகேங்களா? சரி, இதுதான் வந்து ஸ்மார்ட் இரிகேஷன் ஐஓடி. இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் ஸ்மார்ட் இரிகேஷன் ஐஓடி. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து சென்சார் இருக்குங்க இல்லையா, இந்த சென்சார் என்ன பண்ணணும்னா டேட்டாவை கலெக்ட் பண்ணும். முதல்ல மண்ணில் ஈரப்பதம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும். மண் வெட்டாக இருக்கா, ட்ரையாக இருக்கா, காஞ்சு போயிருக்கா, கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கான்னு முதல்ல செக் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா அங்கே இருக்கிற டெம்பரேச்சர் என்ன, அங்கே இருக்கிற ஈரப்பதம் என்ன, இது எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணும். வெதர் கண்டிஷன்ஸ் செக் பண்ணும். வெதர் கண்டிஷன்ஸ் வெட்டாக ட்ரையான்னு செக் பண்ணும். அதுக்கப்புறம் மழை ஏதாவது வந்திருக்கான்னு செக் பண்ணும், ரெயின் சென்சார். ஸோ இந்த மாதிரி நம்ம சென்சார்ஸ்லாம் வந்து அதில் பொருத்திடுவோம். அது ஒவ்வொரு சென்சாரும் வந்து அதோடைய டேட்டாவை என்ன பண்ண போகுதுன்னா இப்போது கலெக்ட் பண்ணிக்கிச்சு. கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் எங்கே போகும்? இது கலெக்ட் பண்ணதுக்கப்புறமா க்ளவுடுக்கு போகும். ஓகேங்களா? த டேட்டா இஸ் சென்ட் டு த க்ளவுடு. சரி, இந்த க்ளவுடு மூலிமா டேட்டா எப்படி போகும்? நெட்வொர்க் மூலிமா. ஸோ ஒய்ஃபை நெட்வொர்க் யூஸ் பண்ணலாம், 4G யூஸ் பண்ணலாம், இல்லை லோரான லாங் ரேஞ்ச் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க, ரொம்ப தூரம். ஸோ இது எல்லாமே அந்த க்ளவுட் பிளாட்ஃபார்முக்கு அந்த டேட்டாலாம் போயிடும். க்ளவுடோட வேலை என்னது? அந்த டேட்டாவை வாங்கிக்கிட்டு அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணிவிட்டு டிசைட் பண்ண போகிறோம் இரிகேஷன் தேவையா இல்லையான்னு. இப்போது நீர் பாசனம் பண்ணணுமா வேணாமான்னு இதுதான் முடிவெடுக்கும் அந்த டேட்டாவை அனுப்புனதுக்கப்புறமா. இப்போ எடுக்கிற டேட்டா எல்லாமே என்னது? ஆட்டோமேஷன். ஸோ எல்லாமே ஆட்டோமேட்டட் டிசிஷன்ஸாக இருக்கணும். சரி, மண் கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சுன்னா, அப்படி இல்லைன்னா மழை பெய்யலைன்னா நம்ம என்ன பண்ணலாம்? செடிகளுக்கு தண்ணி ஊற்றலாம். இது டிசிஷன் எடுக்க போகுது. இந்தமாதிரி டிசிஷன் எடுக்கணும். இப்போ மண் வந்து ஈரப்பதமாக இருக்குது, மழையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், கொஞ்ச நேரத்தில் மழை வரும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நீர் பாசனம் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி 2 டிசிஷனை எடுத்திருக்கு அந்த டேட்டாவை வச்சு. ஓகேங்களா? ஆக்சுவேட்டர்ஸ். நம்ம ஐஓடியில் ஆக்சுவேட்டர்ஸ் எங்கே பயன்படுத்துவோம்? ஏதாவது அந்த டிவைஸ் வந்து நம்ம சொல்கிற ஆக்ஷனை பண்ணும்போது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஆக்சுவேட்டர் வந்து வாட்ரு பம்பு, வால்வு, இது எல்லாமே என்ன ஆகணும்? தானாக டர்ன் ஆகணும், ஆன் ஆகணும், ஆஃப் ஆகணும். க்ளவுட் டிசிஷன். இப்போ க்ளவுட் வந்து டேட்டா இங்கே டிசிஷன் எடுத்துருச்சு. என்ன டிசிஷன்? வாட்டர் பம்பை ஓப்பன் பண்ணு. அப்போ இந்த ஆக்சுவேட்டர் என்ன பண்ணணும்? அந்த வாட்டர் பம்ப் வால்வை ஓப்பன் பண்ணி விட்டுரும். ஆஃப் பண்ணு சொன்னால் ஆஃப் பண்ணிவிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். இதில் நம்மளுக்கு ஃபார்மரோட வேலையே இருக்காது.
நெக்ஸ்ட் இதை செக் பண்ணிகிட்டே வருது ரிமோட் மானிட்டரிங் அண்ட் கண்ட்ரோல். ஸோ இது எல்லாமே எதில் இருக்குன்னா அந்த மொபைல் ஆப் மூலிமா நம்ம பார்த்துக்கலாம். இந்த விவசாயி என்ன பண்ணுவார்னா மொபைல் ஆப்போ இல்லை வெப்சைட் மூலிமாவோ இந்த மண்ணினுடைய டேட்டாஸு அதோட ஈரப்பதம் எப்படி காஞ்சி போயிருக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே அவருக்கு கிடைச்சிரும் மொபைல் மூலிமா. ஸோ நம்ம இந்த விவசாயம் என்ன பண்ணலான்னா மேனுவலாக கூட நம்ம என்ன பண்ணலான்னா சிஸ்டம் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் எங்கேருந்து வேணாலும். ஓகேங்களா, இதுவும் அவரோட ஃபெசிலிட்டி. இதுதான் ஸ்மார்ட் இரிகேஷன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சரில் க்ரீன் ஹவுஸ் பற்றி பார்க்க போகிறோம். வாட் இஸ் க்ரீன் ஹவுஸ் கண்ட்ரோல் இன் ஐஓடி? ஓகே, இப்போது இந்த க்ரீன் ஹவுஸில் என்னது நார்மலாக நம்ம ஒரு செடி வளர்றதுக்கான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் க்ரீன் ஹவுஸ். இப்போது தக்காளி செடி வச்சுருக்கோம், அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வேணும். அந்த டெம்பரேச்சரில் தான் அது க்ரோத் ஆகணும். அது நம்மளால் கரெக்டாக சென்ஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இதுவே ஐஓடி என்ன பண்ணும், கரெக்டாக சென்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வேலையை பார்த்து அந்த க்ரோத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். க்ரீன் ஹவுஸ் கண்ட்ரோல் யூஸிங் ஐஓடி மீன்ஸ் ஆட்டோமேட்டிங் அண்டு மானிட்டரிங் த என்விரான்மெண்ட். சுற்றுச்சூழலில் முதல்ல செக் பண்ணும் க்ரீன் ஹவுஸ்க்குள்ளே. ஓகேங்களா, அது எதை பயன்படுத்திக்கும்? ஸ்மார்ட் சென்சாரை பயன்படுத்திக்கும், சில டிவைசஸ்லாம் பயன்படுத்திக்கும், அது ஆக்சுவேட்டர்ஸ், அப்புறம் இன்டர்நெட், இதெல்லாம் பயன்படுத்தி சரியான சூழல் இருக்கா அந்த செடியோடைய வளர்ச்சிக்கு. ஓகேங்களா, அதுதான் க்ரீன் ஹவுஸ் கண்ட்ரோல் இன் ஐஓடி. இதில் என்ன ஸ்டெப்ஸ் இருக்குது? ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் ஸ்மார்ட் இரிகேஷன் இன் ஐஓடி. முதல்ல என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸை சென்ஸ் பண்ணும். அங்கே இருக்கிற சென்சார் என்ன பண்ணும்? சுற்றுச்சூழலுடைய கண்டிஷன்ஸ் செக் பண்ணும். சுற்றுச்சூழல் என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது? டெம்பரேச்சர், அது சூடாக இருக்கா இல்லை சில்லுன்னு இருக்கா, அந்த கிளைமேட் செக் பண்ணும். ஈரப்பத சென்சார், ஹியூமிடிட்டி சென்சார் என்ன பண்ணும்? காற்றுல ஈரப்பதம் இருக்கான்னு செக் பண்ணும். சாயில் மாய்ஸ்சர் என்ன பண்ணும்? சாயிலில் வந்து தண்ணியோட லெவல் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணும். லைட் சென்சார் என்ன பண்ணும்? சூரிய வெளிச்சம் தேவையில்லையே வளர்ச்சிக்கு, ஸோ அப்போ அந்த சன்லைட்டோட லெவல் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணும். இதெல்லாமே முதல்ல செக் பண்ணுற டேட்டாஸ். இந்த டேட்டாஸ் எல்லாமே இப்போ எங்கே போகும்? கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா க்ளவுடு கிட்டே போயிடும். ஸோ டேட்டா இஸ் சென்ட் டு த க்ளவுடு. இந்த சென்சார் டேட்டா என்ன பண்ணுன்னா இது மூலிமா போகும். இங்கே இந்த டேட்டா நெட்வொர்க் மூலிமா போகும். ஏன்னா நெட்வொர்க்கு வைஃபை நெட்வொர்க்கு, ஜிக்பி, லாங் ரேஞ்ச், இந்த மாதிரி நெட்வொர்க் மூலிமா க்ளவுட் பிளாட்ஃபார்மில் போய் அடைஞ்சிரும். க்ளவுட் பிளாட்ஃபார்மில் போனதுக்கப்புறமா அது என்ன பண்ணும்? டேட்டாவை அனலைஸ் பண்ணி டிசிஷனை எடுக்கும் அந்த ரியல் டைமில். ஓகேங்களா, அந்த டிசிஷன் தான் ஆட்டோமேட்டட் டிசிஷன். முதல்ல சூடாக இருக்கான்னு செக் பண்ணணும். சூடாக இருந்துச்சுன்னா அங்கே இருக்கிற ஃபேனோ இல்லை விண்டோ ஓப்பன் பண்ணி விடணும். இதான் டிசிஷன். இதுவே இம்யூடிட்டி, காற்றுல ஈரப்பதம் குறைவாக இருந்துச்சுன்னா அங்கே ஒரு ஸ்ப்ரே அடிக்கிறது, இல்லை ஃபாகர்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? க்ரீன் ஹவுஸ் உள்ள அப்படியே ஸ்ப்ரே அடிக்கும், தண்ணி ஆக்டிவேட் ஆகிடும். அப்புறம் சாயில் வந்து ட்ரையாக இருந்துச்சுன்னா தண்ணி பாய்ச்சல் ஸ்டார்ட் ஆகும், வாட்டரிங் பண்ணும். இதுவே லைட்டு சூரிய வெளிச்சம் ரொம்ப லைட்டாக இருந்துச்சுன்னா ஆர்டிஃபிஷியலாக அங்கே லைட் வச்சுருப்பாங்க, அதை டர்ன் ஆன் பண்ணிடணும். இது எல்லாமே அந்த டிசிஷனை எடுக்கிறது. சரி, இங்கே இதில் ஆக்சுவேட்டர்ஸ்லாம் எது? ஆக்சுவேட்டர்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம சொல்கிற ஆக்ஷன்ஸை அது பண்ணும். ஓகேங்களா, இப்போ ஃபேன், மோட்டார், ஹீட்டர், வாட்டர் பம்ப், லைட், இது எல்லாமே இந்த க்ரீன் ஹவுஸில் பயன்படுத்தும். ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு ஏற்ற மாதிரி, ஒவ்வொரு டிசிஷனுக்கு ஏற்ற மாதிரி அது தானாகவே என்னாகும்? ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆகும் சிஸ்டம் படி. அதுதான் ஆக்சுவேட்டர்ஸ். இப்போ என்ன பண்ணுவார்? ஃபார்மரோ இல்லை க்ரீன் ஹவுஸ் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுவார்? மொபைல் ஆப்போ இல்லை வெப் டேஷ்போர்ட், அதை வெப்சைட்டை பயன்படுத்தி லைவ் டேட்டா எல்லாத்தையும் பார்ப்பார். செட்டிங்ஸ் யூரே கூட பண்ணலாம் எங்கேருந்து வேணாலும். ஓகேங்களா, இதுதான் ரிமோட் கண்ட்ரோலிங் மானிட்டரிங். ஈஸியாக புரிஞ்சுதுங்களா? நான் கொடுத்த கண்டென்ட்டை அப்படியே படித்து எழுதிடுங்க. ஓகேங்களா, எந்த மிஸ்டேக்ஸும் பண்ணாதீங்க. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.